ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல சூப்பர் ஹெல்த்தியா ராகி காய்கறி எல்லாம் சேர்த்து ஒரு வெஜிடபிள் சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? குட்டீஸுக்கெல்லாம் இது ஒரு பெஸ்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா இருக்கும். அதுக்கு ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் ராகி மாவு சேர்த்துட்டு அதுல 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி ராகி மாவை நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். நான் குட்டீஸுக்கு கொடுக்கறதுனால பட்டர் சேர்த்துக்கிறேன். நீங்க ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். கூட ஒரு 10 பல் பூண்டை பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அது கூட 1 கப் பீன்ஸ், 1 கப் கேரட், 1 கப் காலிஃபிளவர், 1 கப் கார்ன் எல்லாத்தையும் சேர்த்திருக்கேன். இது கூடவே கேபேஜ், ப்ராக்கோலின்னு உங்க சாய்ஸ்க்கு இன்னும் என்ன வெஜிடபிள்ஸ் வேணா சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமா அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ரெண்டும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு கிட்டத்தட்ட 500 ml தண்ணி சேர்த்து இப்ப இத மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிறதுக்காக விட்டுடலாம். காய்கறி எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்ப அது கூட நம்ம ஏற்கனவே கரைச்சு வச்சிருந்த ராகி மாவை சேர்த்துட்டு மீடியம் ஹீட்ல வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்ப அது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு பொடி பொடியா நறுக்குன கொத்தமல்லி இலைகளை தூவி சர்வ் பண்ணீங்கன்னா அட்டகாசமா ஒரு வெஜிடபிள் ராகி சூப் ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.